अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூன் 7ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 24ஆம் திருநாள். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சப்தமி திதி தேய்பிறை. கடக ராசி அல்லது கடக லக்னம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் மிதுனம், துலாம், கடகம், விருச்சிகம், மீனம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது ரிஷபராசி நண்பர்களுக்கு. மொத்தம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பண தேவைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கவனமாக பேசணும். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்காக இந்த நாள் கொஞ்சம் நீங்கள் டைம் மட்டும் கிடையாது, கொஞ்சம் பணமும் செலவிட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிடம் பிங்க் நிறம். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புத்தி மந்தமாகும், டென்ஷன் அதிகமாகும். வீட்டில் பெரியவங்க, மூத்த பசங்க, அதே மாதிரி அப்பா இல்லை மாமனார் இவர்கள் மூலியமா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கணும். எந்த விஷயத்துலையுமே மெயினாக தலைமையாக இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்துக்காம இருக்கிறது நல்லது. ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிடம் பிங்க் நிறம். மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இந்த நாள் பிரயாணங்கள், அலைச்சல்கள், ஒரு சில இடங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் வராம நமக்கு உங்களுக்கு வராதுன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி போய் நடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மெயினாக ஹெல்த் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு கண்ணு பாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள், அதிகப்படியான நட்பு, நட்பினோட சந்தோஷம் எல்லாமே இருந்தாலும் மூத்தவங்களுக்காகவும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, மூத்த அக்காவுக்கு ஏதாவது ஒரு செலவு வரலாம், பிரச்சனை வரலாம். அது போய் நீங்க பார்த்துட்டு வருவீங்க. அதுல உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிடம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில அலைச்சல் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். கொஞ்சம் நம்ம கையிலேருந்து பணத்தை போட்டு தான் எல்லாமே பண்ற மாதிரி வரும். அப்புறம் ஆஃபீஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. பணம் பத்தாது. கொஞ்சம் தேவைக்கு அதிகமா நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய, டென்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க. பட் யூ வில் பி மேனேஜ் டு ஷோ. எப்படியா முடிச்சிருவீங்க அதை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிடம் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை தேவை, கவனம் தேவை. பிரயாணங்கள்ல மறதி இருக்கக்கூடாது. எதாவது எங்கேயா விட்டுட்டு வந்துடுவோம். கால் சம்பந்தப்பட்ட, முட்டி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். நம்பிக்கை ரொம்ப குறையிற மாதிரி இருக்கும். தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வராமல் இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்துக்கணும். விசாலாட்சி வழிபாடு
ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டர் மஞ்சள். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகப்படியான கோபம், அதிகப்படியான டென்ஷன், பண தட்டுப்பாடுகள், அதே மாதிரி திடீர் பண வரவு பிளஸ் செலவு எல்லாம் இருக்கப்படக்கூடிய நாளா இருக்கப்படுது. ஆனா பெருசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது. என்ன கொஞ்சம் தூக்கம் பத்தாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். அதான் வேலையோட ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். தனப்பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய நாள். பணப்புழக்கங்கள் தாராளமா இருக்கக்கூடிய நாள். மன சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள். நரசிம்ம சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஒரு சில பேருக்கு வேலையின் பழு ஜாஸ்தியா இருக்கும். வேலை புரியாது. இல்ல கூட இருக்கிறவங்க வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சில பேருக்கு கடன் தொல்லைகள், சில பேருக்கு தேவையில்லாம எதிரி தொல்லைகள் அதிகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சஞ்சலம், உடம்பு பாதிப்பு, ஒரு சில பேருக்கு லைட்டா சளி, காய்ச்சல் தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். ரொம்ப முக்கியமா இந்த நாள் கலைகள் ஆர்வம் அதிகமா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கடுப்பாகாம பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கட் பண்ணிக்கிறது நல்லது இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டர் பிங்க் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் அம்மாவுடைய ஹெல்த், அப்பாவுடைய ஹெல்த், வீட்ல சின்ன சின்ன இந்த ஆடம்பரமான பொருட்கள் ஏதாவது பொருள் பழுதாகிறது, இல்ல பிரச்சனை ஆகிறது, இல்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று காணாமல் போவது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. வீட்ல கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கு. இட் இஸ் பெட்டர் தட் நீங்க எந்த விஷயமும் உங்க ஆஃபீஸ்லயோ, உங்க வீட்டுக்கு வெளிய பண்றது, பிளான் பண்றது நல்லது நடக்கும். எவ்வளவு இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் மனசாந்தி இல்லாத மாதிரி இருக்கும். ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டர் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு, உடம்பு, கழுத்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு, ஒரு சில பேருக்கு தொண்டை உபாதைகள், இது எல்லாமே நீங்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமா பொருளாதாரம் மட்டும் கிடையாது. எந்த விஷயமே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. தேவையில்லாத எந்த விஷயத்திற்குள்ளேயும் நம்ம போகாம இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் பிங்க் நிறம். சரி, இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொள்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.